வணக்கம் நண்பர்களே. ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிற 27 நட்சத்திரங்கள் வரிசையில இது வரைக்கும் நாம ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தோம். அதுலயும் குறிப்பா ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதாங்கிற ஒரு வீடியோவையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவுல நம்ம மக நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். மக நட்சத்திரம் கேது பகவானுடைய ஆளுமைக்குண்டான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில முதல் நட்சத்திரமா வருது. சுக்கிர பகவான் இந்த மக நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு. பொதுவா மகம் ஜகத்தை ஆளும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இருக்கு. அந்த சொற்றொடருக்கு தகுந்த மாதிரி இவங்க இயற்கையாவே இவங்களிடத்துல தலைமை பண்பு இருக்கும். சூரியனோட சிம்ம ராசியில இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்களிடத்துல இயற்கையாவே ஆளுமை திறன் இருக்கும். மற்றவங்களை வழி நடத்துற குணம் இருக்கும். இவங்க தன்னுடைய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க தன்னுடைய உடைகளை மிக நேர்த்தியா அணிவாங்க. உடையில மட்டும் இல்லைங்க, உள்ளத்திலும் மிக நேர்த்தியானவங்க இவங்க. சில நேரங்கள்ல தன்னுடைய முடிவுதான் கரெக்டுங்கிற ஒரு பிடிவாத குணம் தலை தூக்கும். எல்லோராலையும் மதிக்கப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க எப்பவுமே நினைப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு வசிய குணம் இருக்குங்க. இவங்க கடுமையான உழைப்பாளிகள். உழைப்பதற்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க ஓயவே மாட்டாங்க. இவங்க ஒரு லட்சியவாதி. அதே சமயம் இவங்க ஒரு பிடிவாதக்காரர்களாகவும் இருப்பாங்க. நட்புக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த நட்புல ஒரு விரிசல் வந்துருச்சுன்னா இவங்களாவே அதை சரி செஞ்சு அந்த நட்பை மீண்டும் தொடர்றதுக்கு வழிவகை செய்வாங்க. இவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா, மக நட்சத்திரத்துக்கு குலதெய்வ அருள் ரொம்ப முக்கியம். அதனால தவறாம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அபரிதமான நல்ல பலன் கிடைக்கும். வீட்டுல இருக்கிற பெரியவங்க, அப்பா வழி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். ரொம்ப ஏழ்மையா இயலாதவர்களுக்கு இவங்க வஸ்திரதானம் இல்லைன்னா அன்னதானம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில செய்யக்கூடாதது அல்லது தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, இவங்களுக்கு இயற்கையாகவே மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்கவே கூடாது. அதை உடனே சரி செஞ்சுக்கணும். தந்தை வழி இல்ல தந்தைக்கு நிகரானவர்கள்கிட்ட எப்போதுமே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. அவங்க ஆசீர்வாதத்தை எப்பவுமே வாங்கிக்கணும். அரசு தொடர்பான காரியங்களிலோ இல்ல வரி செலுத்துறதுலயோ அலட்சியம் காட்டக்கூடாது. அந்த வரிகள் ஏதாவது கட்ட வேண்டி இருந்ததுன்னா சரியான நேரத்துல கட்டிடணும். அப்படி கட்டாம இருந்தாலோ இவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா முடியும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தா, இவங்களுடைய ராசி அதிபதி சூரியன்கிறதுனால இவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவான்ங்கிறதுனால கேது பகவானுக்கு உண்டான தெய்வம் விநாயக பெருமான். அதனால விநாயக பெருமான இவங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில எந்த தடை இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க பித்ரு வழிபாடையும் தவறாம பண்ணிட்டு வரணும். வருஷத்திற்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டிய திதிகளை கண்டிப்பா தவறாம கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, மக நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு இவங்க தண்ணி ஊத்தலாம். இல்லைன்னா ஆலமரம் தலவிருட்சமா இருக்கிற கோயில்களுக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம். ஆலமரத்தை இவங்க தினமும் சுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எந்த தடை இருந்தாலும் அதெல்லாம் விலகி இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
ஏதாவது முக்கியமான ஒரு காரியத்துக்கு போகும்போது வெளிர் சிவப்பு நிற உடைகளை இவங்க உடுத்திட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு அந்த போற காரியம் சக்சஸ் ஆகும். நன்றி நண்பர்களே. இது போல பல உபயோகமான தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.